அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். யாரடா நீங்க, எங்கிருந்து வரீங்க? எகிரும் ரசிக மனப்பான்மை, அதிகரிக்கும் ரீல்ஸ் வெறி, நாடாள தயாராகும் நடிகர்கள், இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல இது போன்ற ஒரு தலைப்பை வைத்து பேசுவதற்காக வருத்தப்பட வேண்டியிருக்கு. நேற்றைய தினம் வேளச்சேரியில் ஃபீனிக்ஸ் மஹாலில் மீசையை முறுக்கு 2 என்ற திரைப்படத்தோட ப்ரொமோ வெளியீடு நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியில் பாடகர் இப்பாபாதி கலந்து கொண்டு பாடுவதாகவும் அந்த நிகழ்ச்சிக்கு இலவசமாக அனுமதி என்ற செய்தியும் பரவணுச்சு. செய்தியை கேள்விப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களும் கூடி திரண்டதுனால அந்த இடத்துல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டிருக்கு. இது போன்ற காட்சிகள் சமீப காலமாக தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு. அதிகப்படியான சினிமா வெறி மற்றும் ரீல்ஸ் வெறி போன்றவைகள் காரணமாக எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களோட கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த அதிகமான கூட்டத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அன்றாட பணிகளுக்கு வேலைக்கு போயிட்டு திரும்புகிற பலருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. உடம்பு முடியாதவங்க, மருத்துவமனைக்கு செல்றவங்க போன்றவங்களுக்கு மிகப்பெரிய தடைகள் ஏற்பட்டு குறித்த நேரத்திற்கு குறித்த இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு ஆழ சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கு. நமக்கு என்ன தோணுதுன்னா, எப்போ பார்த்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் கூடுவதற்கான அந்த உளவியல் என்ன காரணத்தினால என்பதை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. நீங்கள் வடநாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீட் தேர்வில் ஏற்பட்ட அந்த குளறுபடிகளை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களும் வீதிக்கு போராடினாங்க. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு அந்த எழுச்சி வரலை. காரணம் என்னன்னா, இங்கே திரைப்படத்திற்கு கூடுகிற ஒரு கூட்டம், அதே போல் இசை நிகழ்ச்சிகளுக்கு கூடுகிற ஒரு கூட்டம் போல பொது காரியங்களுக்கு கூட்டம் கூடுறதில்லை. மாறாக ஒரு திரைப்பட நடிகரை பார்ப்பதற்கு, ஒரு நடிகையை பார்ப்பதற்கு திரளுகிற கூட்டம் இருக்கு பாருங்க, அதுதான் இங்கே பிரம்மாண்டமாக இருக்குது. சமூக விஷயங்களுக்காக அல்லது அரசியல் தேவைகளுக்காக இங்கே கூடுகிற கூட்டங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த சமூக சீர்கட்டின் காரணமாக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியே உருவாகி இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த தலைமுறையை சேர்ந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் சினிமா நிகழ்ச்சின்னா ஏன் இப்படி கூட்டமாக கூடுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற இந்த உளவியல் தாக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு யோசித்து பார்க்குறப்ப யோசிக்கவே ரொம்ப அச்சமாக இருக்குங்க. குறிப்பாக இந்த தலைமுறையை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் ஒருவித புது மனப்பான்மை இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது எல்லாமே தங்களுக்கு தெரிந்திருக்கு, எல்லாத்துலேயும் தாங்க கலந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு மனப்பான்மையினால் எங்கே கூட்டம் கொண்டாலும் அங்கே போய் நிற்கிறது. குறிப்பாக திரைப்படங்கள் சம்பந்தமாக அல்லது நடிகர்கள் வரானாலையோ நடிகைகள் வரானாலையோ அங்கே போய் ஒரு கூட்டத்தை கூட்டி போய் நிற்கிறது. நாங்கள் இந்த இடத்துல இந்த நேரத்தில் நின்னோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு புகைப்படமோ அங்கிருந்து ஒரு சிறு காணொலியை எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டு மிகப்பெரிய அளவில் அதை விளம்பரம் செய்து கொள்வது போன்ற மனப்பான்மை இந்த காலத்து இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. அந்த உளவியல் சிக்கல் காரணமாக எங்கே பார்த்தாலும் இப்போ கூட்டம் கூட தொடங்கி இருக்கு. சரி, இந்த கூட்டம் கூடுவது என்பது அரசியல் நோக்கங்களுக்காக அல்லது மிக முக்கியமான காரணங்களுக்காக இப்படி கூட்டம் கூடுதான்னா அது கூடலை. ஆனால் வடநாட்டில் இதற்கு எதிர்ப்புறமாக சமூக தேவைகளுக்காக அரசியல் லட்சியங்களுக்காக கூடுகின்ற கூட்டங்கிறது அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மிக ஒரு சீரழிந்த நிலை தான் இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 60 ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆண்டு கொழித்த இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி சீரழிவு தாங்க. திராவிட கட்சிகளின் ஆட்சியினால் திரைப்படத்தின் மோகம் இருக்கு பாருங்க, பன்மடங்கு அதிகரிச்சிச்சு. சொல்லப்போனால் திராவிட கட்சியின் ஆட்சியாளர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்களாக இருந்தாங்க. அன்றைக்கி திமுகவை சேர்ந்தவங்களும் சரிதான், அண்ணா திமுகவை சேர்ந்தவங்களும் சரிதான், திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து கொண்டு இங்கே இருக்கின்ற மக்களை திரைப்பட ரசிகர்களாக மாற்றுகின்ற வேலையை தான் செஞ்சாங்க. ஒரு திரைப்படம் பார்ப்பது என்பது அவ்வளோ ஒரு மோசமான விஷயமா, ஒரு குற்றம் சாட்டுகின்ற அளவிற்கு அது என்ன குற்றச்சாட்டா அப்படின்னா இல்லைங்க. திரைப்படம் பார்ப்பது என்பது ஒரு பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு நடவடிக்கை. அது மட்டும் இல்லை, திரைப்படத்தை கலையாக நேசித்து கொண்டாடக்கூடியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. மிகச்சிறந்த திரைப்படங்கள் வருது. ஏன், நானே இருண்மையின் பேரொளின்னு திரைப்படம் சார்ந்த ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். திரைப்படங்களை எப்படி பார்ப்பது, திரைப்படங்களை எப்படி ரசிப்பது,
திரைப்படங்களை எப்படி கொண்டாடுவது, இதற்கெல்லாம் நமக்கு ஒரு முன்னத்தி ஏறா இருக்கிறது நமது பக்கத்து மாநிலமான கேரளா. கேரளாவில் இருக்கிற இளைஞர்களும் இளம்பெண்களும் திரைப்படத்தை கொண்டாடுகிறவர்கள் தான். சொல்லப்போனால் இங்கே இருக்கிற நமது முதலமைச்சர் விஜய்க்கு தமிழ்நாட்டை காட்டிலும் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம். ஆனால் கேரளாவில் இருக்கிற இளைஞர்களும் இளம்பெண்களும் எது சினிமா ரசிக மனப்பான்மை, எது அரசியல் உணர்வு என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இது ரெண்டையும் போட்டு ஒரு குழப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அதனால் என்ன மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக நடிக்க வரவங்களுக்கு கூட நாட்டை ஆளுகின்ற ஆசை ஏற்படுதுங்க. நேத்திய தினம் இந்த மீசையை முறுக்கு 2 ப்ரோமோ வெளியிட்டு நிகழ்ச்சிக்கு திரண்ட கூட்டத்தை பார்க்குறப்போ ஹிப்ஹாப் ஆதிக்கு என்ன தோணிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் ஏன் கூடுது? இதில் ஹிப்ஹாப் ஆதி மிகப்பெரிய இசையமைப்பாளர் கிடையாது. அவர் மிகச்சிறந்த வெற்றி படங்களை தந்தவரும் கிடையாது. அவர் திரைப்பட வாழ்க்கையில் ஓரிரு படங்களை தவிர மற்ற எல்லா படங்களும் தோல்வி படங்கள் தான். ஆனாலும் அவரை போன்ற ஒரு வளர்ந்து கொண்டிருக்கின்ற நடிகர்களை பார்க்கவே இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதுன்னா, இந்த கூட்டத்தோட உளவியல் அந்த நடிகரை எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அதனால தான் தனுஷுக்கே ஒரு கட்சி ஆரம்பிப்போம், அது நமது ரசிகர் மன்றத்தை நம்ம ஒரு அரசியல் வேலைக்கு அழைச்சிட்டு போவோங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியும் நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆனதற்கும் பின்னாடி ஏற்பட்டிருக்கிற தாக்கம் என்னன்னா, திரைப்படத்தில் நடித்தால் மட்டுமே போதும், அதுவே நாடாளுவதற்கான தகுதியை ஏற்படுத்தி தந்துருங்கிற மனப்பான்மையை எல்லா நடிகர்களுக்கும் எல்லா நடிகைகளுக்கும் தந்துடுது. அதுதான் இங்கே ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு காலத்தில் அரசியல் என்பது மக்களுக்கான சேவையாக இருந்தது. அதனால் தகுதி பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த சேவை செய்வதற்கு உரிய மதிப்புடையவர்களாக வந்தார்கள், தகுதியானவர்கள் தலைமையில் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பண்பாட்டு சீரழிவுனால, இந்த திரைப்பட மோகத்தினால, இந்த ரீல்ஸ் வெறியினால என்ன ஆயிடுச்சுன்னா, யார் வேணாலும் அரசியலுக்குள்ளே வரலாம். அவங்க திடீர்னு 4 ரீல்ஸ் போட்டால் போதும், 2 திரைப்படத்தில் நடித்தா போதும், உடனே நம்ம நாடாளுவதற்கான தகுதி நமக்கு வந்துடுதுன்னு திரைப்பட நடிகர்களுக்குள்ள நடிகைக்குள்ள அது போன்ற ஒரு மனப்பான்மை ஏற்பட்டுடுது. இப்போ புகழ்பெற்ற நடிகரான தனுஷ் தான் படித்த ஸ்கூலுக்கு ஒரு கட்டடம் கட்டி தந்திருக்கிறாரு. அந்த கட்டடத்துக்கு தனுஷ் பிளாக்னு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த செய்தியை இந்த ஊடகங்கள் தினந்தோறும் போட்டு 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 மக்கள் மத்தியில் ஏன் இப்படி பரப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ தனுஷை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வேலையை ஒரு நிறுவனம் எடுத்துக்கொண்டு அவர்கள் சார்பில் இது போன்ற வேலைகளை செய்ய தொடங்குறாங்க. எல்லா நடிகர்களுக்கும் எப்படி முதலமைச்சர் ஆவது என்கின்ற மிகப்பெரிய இலக்கணத்தை விஜய் எழுதி கொடுத்துட்டாரு. என்னன்னா, சில திரைப்படங்களை நடித்தா போதும், சில வசனங்களை பேசினா போதும், அதற்கு பிறகு விளம்பர நிறுவனங்களை வச்சுக்கலாம், ஊடக மாஃபியா போல் ஒரு குழுவை உருவாக்கிக்கிட்டு ரீல்ஸு போடுறது, விளம்பரம் செய்வது, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு போன்ற தளங்களில் நிறைய வீடியோக்களை போட்டு பரப்புனா போதும், அதுவே வாக்காக மாறும். அப்படி தான் நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னு விஜய் நிரூபித்த காரணத்தினால இப்போ எல்லா நடிகர் நடிகைகளும் இதே போன்ற ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்த தயாராகி வராங்க. இப்போ தனுஷ் அந்த ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்ததற்கு இந்த ஊடகங்கள் தரக்கூடிய முக்கியத்துவம் இருக்குது பாருங்க, அது என்னன்னு நம்ம ஆராயிறப்ப தான் தெரியுது. அதற்கு பின்னாடி ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க விளம்பரம் பண்ணி தராங்க. இனிமேல் தனுஷோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அவங்க விளம்பரம் பண்ணி தருவாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பதிவுகள் வரும், சோஷியல் மீடியாவில் நிறைய பதிவுகள் வரும், மீடியாக்களில் அதை பற்றிய செய்திகள் பரவலாக வரும். இதையெல்லாம் சரி செய்து கொடுப்பதற்கு பெரிய விளம்பர நிறுவனங்கள் களத்தில் இறங்குறாங்க. இப்படி ஒவ்வொரு நடிகர் நடிகைகளை பற்றியும் பிராண்டிங் செய்து தருவதற்கு பல்வேறு நிறுவனங்கள் போட்டி போட்டு தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகர் அல்லது நடிகையை அல்லது ஒரு ஆளுமையை அவங்க விளம்பரம் செய்து தருவதன் மூலமாக, ரீல்ஸ் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதன் மூலமாக, அதன் மூலமாக ஒரு அரசியல் உணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் ஆளுவதற்கான தலைவர்களாக மாற்றுகின்ற வேலையை இன்னைக்கு கார்ப்பரேட் கம்பெனிலாம் பண்ண தொடங்கியிருக்கிறாங்க. இதில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அபாயம் என்ன தெரியுமா? ஓரிரு ஆண்டுகள்லேயே ஒரு புது புது தலைவர்கள் உருவாவது. இந்த புது புது தலைவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவர்களுக்கு மக்களோட அன்றாட பாடுகள் எதுவுமே தெரியாது. இப்போ காவிரி நதிநீர் சிக்கல்னா இவங்களுக்கு என்னன்னு தெரியாது, மீத்தேன் எரிகாற்று பிரச்சனைனா என்னன்னு தெரியாது, தமிழ்நாட்டு விவசாயிகள் பிரச்சனைனா என்னன்னு தெரியாது, மேக்கேத்தாட்டு அணை பிரச்சனைனா என்னன்னு தெரியாது, பாலாற்று பிரச்சனைனா என்னன்னு தெரியாது, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை என்னன்னு தெரியாது, தமிழ்நாட்டுக்குள்ள குப்பையை கொட்டுற கேரள அரசின்
வன்முறைனா என்னன்னு தெரியாது. கர்நாடக அரசு எதற்காக தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை தர மறுக்குது, நமக்கு அதில் இருக்கின்ற உரிமைகள் என்னன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எதுவுமே தெரியாமல் வெறும் ரீல்ஸ் மூலமாக, சினிமா ரசிக மனப்பான்மை மூலமாக ஆட்சிக்கு வந்துடலாங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு பாருங்க, அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? இதுக்கெல்லாம் அடிப்படையான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுகின்ற இந்த கூட்டம் தாங்க. அப்போ தான் நமக்கு கொலை வெறி ஏற்படுது. யாரா நீங்கள், எங்கிருந்துடா வரீங்க, ஏன்டா இப்படி அரசியல் உணர்வு இல்லாமல் போய் கூட்டம் கூட்டமாக கூடி நிற்கிறீங்க? சினிமா நடிகன் தானடா, நடிகை தானடா, ஏன்டா பார்ப்பதற்கு இப்படி போய் ஓடி போய் நிற்கிறீங்க? இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க? நடிகர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய முக்கியத்துவம் என்பது அது அரசியல் உணர்வாக கன்வெர்ட் ஆகிறப்ப தான் மிகப்பெரிய கேடுகள் இந்த நாட்டில் ஏற்படுது. இந்த கூட்டமாக கூடுகின்ற இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நல்ல திரைப்படங்களை பாருங்கள், கொண்டாடுங்க, நல்ல திரைப்படங்களை பற்றி உரையாடுங்க, உலக சினிமாவின் மீது உங்களது கவனத்தை செலுத்துங்க. அதில் வெளியாகின்ற நல்ல திரைப்படங்கள் மூலமாக நல்ல எண்ணங்களை உள்ளுக்குள்ளே வளர்த்துங்க. ஏன், நானே மிகப்பெரிய ஒரு திரைப்பட ரசிகன் தான். இருண்மையின் பேரொளி என்ற ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். திரைப்படங்களை எப்படி பார்ப்பது, எப்படி அதன் மூலமாக சிறந்த விஷயங்களை பெற்றுக்கொள்வது என இணையதளங்களில் 1000 கட்டுரைகள் இருக்கின்றன. அதிலெல்லாம் நமது இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்களது கவனத்தை காட்டணும். அதை விட்டுட்டு திரையரங்க இருட்டில் தான் தங்களது தலைமுறைக்கான தலைவனை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க, அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். 102 வயசு வரைக்கும் வாழ்ந்து எந்தவித அரசியல் அங்கீகாரமும் பெறாமல் வாழ்ந்து மறைந்து போன மகத்தான மாமனிதர் நல்லக்கண்ணுவை பற்றி இந்த காலத்து தலைமுறையை சேர்ந்த இளைஞர்களுக்கோ இளம்பெண்களுக்கோ தெரியுமான்னா பல பேர் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏனென்றால் அரசியல் பணி, சமூக பணி என்பது ரீல்ஸ் போடுவதல்ல, திரையரங்க இருட்டில் போய் விசில் அடிக்கிறது கிடையாது. மாறாக தன்னைத்தானே அர்ப்பணித்து இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக தூய்மையாக நின்று போராடுகின்ற ஒரு பெரும் பணி. நல்லக்கண்ணு போன்ற மாமனிதர்கள்லாம் இந்த இனத்திற்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டிருக்கின்ற செய்திகள் என்னன்னா, எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுங்க, படிங்க, மக்களுக்காக நேர்மையாக நின்று போராடுங்க என்பது தான். பொதுமக்களாகிய நமக்கும் சில பொறுப்புகள் இருக்குங்க. நம்மை சுற்றி வளர்கிற இளைஞர்கள்ட்டையும் இளம்பெண்கள்ட்டையும் நாம் அரசியல் பேசணும், அரசியல் அவர்களுக்கு கற்றுத்தரணும். ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை சந்தித்த ஒரு இனம் இந்த இனம். அழிந்து கொண்டிருக்கின்ற மொழிகளில் தமிழ் மொழிக்கும் ஒரு இடம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு காலம் எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு எல்லாவித உரிமைகளையும் இழந்து மற்ற மாநிலங்களின் மிகப்பெரிய சூறையாடலில் இந்த மாநிலம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் உணர்வு இல்லாமல் போகிறதன் மிகப்பெரிய கேடு என்னன்னா, இது போன்ற மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து இந்த தேசிய இனம் தன்னைத்தானே காத்து கொண்டு விடுதலை பெறுவதற்கான எந்த போராட்டத்தையும் செய்யாமல் திரையரங்க இருட்டிலேயே முழுகிடுன்னு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்குங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடந்த 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆட்சி முறையில் பல பேருக்கு அரசியல் உணர்வு இல்லாமல் போயிடுச்சிங்க. பல பேர் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கப்பே நான் கவனிச்சிருக்கிறேன், நானெல்லாம் சோத்து கட்சி அப்படின்னு சொல்கிற ஆட்களை பல பேரை பார்த்துருக்கேங்க. அதுதாங்க திராவிட கட்சிகளின் மாபெரும் வெற்றியாக நான் கருதுகிறேன். இந்த திராவிட கட்சிகள் பல பேர் அரசியல் என்ற உணர்விலிருந்து எல்லாரையும் அப்புறப்படுத்தி விட்ட காரணத்தினால அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளும் அரசியல் உணர்வு இல்லாமல் திரையரங்க இருட்டில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நாம் நல்ல அரசியலை சொல்லித்தரணுங்க. நாம் பெற்றெடுத்த, நாம் வளர்க்கின்ற நமது பிள்ளைகளுக்கு நல்ல அரசியலை நாம் சொல்லித்தருவதன் மூலமாக, நல்ல அரசியலை அடையாளம் காட்டுவதன் மூலமாக, வீட்டுக்குள்ள உணவருந்தும் வேலையில் மட்டும் இல்லை, எல்லா வேலைகளிலும் சிறந்த அரசியல் உரையாடல்கள் செய்வதன் மூலமாக பிள்ளைகளுக்கு அரசியல் அறிவை ஊட்டணுங்க. சினிமாங்கிறது பார்க்க மட்டும், கொண்டாட மட்டும், ரசிக்க மட்டும். ஆனால் சினிமா வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் தீர்மானிக்கிறதா மாறுனுச்சுன்னா அது மிகப்பெரிய கேட்டில் கொண்டு போய் விட்டுடுங்கிற ஆபத்தை நமது இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நாம தாங்க சொல்லித்தரணும். அப்போதாங்க இது போன்ற சிக்கல்லேருந்து இந்த இளைய தலைமுறை விடுபடும். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.